சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம போன மாதம் திருமாளிகை தேவருடைய திருவிசைப்பாவில் வரக்கூடிய ஒரு சில சைவ சித்தாந்த கருத்துக்களை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லிய அம்மாப்பேட்டையில் இருந்து நம்ம நிறைய பேருக்கு ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் நம்மை வழிநடத்தி வரக்கூடிய சிவத்திரு சௌரிராசன் ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னதை கேட்டோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சேந்தனார் திருவிசைப்பாவில் வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை பகிர்வதற்காக வந்திருக்கின்றார்கள். ஐயாவை பற்றி என்ன அறிமுகம் சொன்னாலும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கொல்லன் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் போயிட்டு இரும்பு ஊசி வித்த கதையாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி சொல்லணும்னா நாம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுடைய பொழிவை கேட்டாலே எவ்வளவு எளிமையாக அதாவது சைவ சித்தாந்தம்னாலே நம்மெல்லாம் பயப்படுவோம் இல்லையா, நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு எளிமைப்படுத்தி அதை கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதை எளிமைப்படுத்தி இன்றைய காலத்தில் உள்ளவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள். இது கண்டிப்பாக நாம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது இல்லைங்கிறது ஐயாவுடைய பொழிவை கேட்ட எல்லாருக்குமே தெரியும். ஐயாவுடைய அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம். இன்றும் திருவாசகமாக இருக்கட்டும், சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும், நிறைய தெளிவு ஐயாவுடைய பதிவுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மிகவும் எளிமையானவர்களும் கூட. அவர்களோட அந்த பேச்சிலேயே அந்த எளிமையை நமக்கு காட்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட நமக்கு குருவாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஐயா அவர்களை வருக 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 என்று வரவேற்று அவர்களை மனம் மொழி மெய்யினால் வணங்கி இன்றைய மேடையை ஐயாவிடம் ஒப்படைத்து சேந்தனார் திருவிசைப்பாவில் சைவ சித்தாந்த கருத்துக்களை பற்றி கேட்போம் என்று சொல்லி ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறைப்பொருளே ஏனமாயிரும் அமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேனை பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திரு அவடு துறையுள் ஆனையே என்னை அஞ்சலென்றருளாயானையே என்னை அஞ்சலென்றருளாய் ஆரண குரவு அமரர்கள் ஏரே ஆரண குரவு அமரர்கள் ஏரே ஏ. திருச்சிற்றம்பலம். குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து இன்றைய சிந்தனைகளை தொடங்குவோம். நம் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் வழங்கும் 9ஆம் திருமுறை சிந்தனைகளில் நாம் இணைவோம். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் என்று அருளி செய்துள்ளார் நம்பியாரூரர். அதையே தனது குறிக்கோளாக கொண்டு இந்த இயக்கமானது சிவபெருமானது புகழை ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே என்று அருளியவாறு சிவபெருமானது புகழை ஒவ்வொரு நாளும் இயன்ற விதங்களிலெல்லாம் இந்த உலகமெங்கும் இந்த சிந்தனைகளை பரப்பி வருகின்ற இந்த மையத்திற்கு நமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவலாவண்யா அவர்கள் இடையறாது இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்று நாம் சேந்தனார் அருளி செய்துள்ள திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடல்களில் ஒரு சில பாடல்களில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த உண்மைகளை இன்று நாம் சிந்திக்கலாம். சேந்தனார் திருவிசைப்பா பாடல்கள் திருப்பல்லாண்டு ஆக கூடுதலாக 47 பாடல்கள் அருளி செய்திருக்கிறார். இந்த பாடல்களிலே இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த உண்மைகளை இந்த நமக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தில் அதை பற்றி சிந்திக்கலாம். சேந்தனார்
நம்முடைய வரலாற்றின்படி 3 பேர் இருப்பதாக வரலாறு கூறுகிறது. அதில் நாம் பார்க்கிற இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் நம்முடைய பட்டினத்தடிகளுக்கு கணக்கராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். பட்டினத்தடிகள் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே என்ற ஞான செய்தி கிடைத்தபின் தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் எல்லாவற்றையும் துறந்து துறவுக்கே இலக்கணம் வகுத்த சன்னியாசியாக அவர் வெளியிலே சென்று விட்டார். அப்பொழுது அவருக்கு இருந்த அந்த நிதிகளையெல்லாம் என்ன செய்வது என்று கணக்கர் அந்த மந்திரியாக இருந்த சேந்தனாருக்கு தெரியவில்லை. பட்டினத்தரிடம் பணிந்து கேட்டார். நான் துறந்து விட்டேன், இனி எப்படியானாலும் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று அவர் அருளிவிட்டார். ஆகவே அந்த சொத்துக்களை எல்லாம் ஊரிலே இருக்கிறவர்கள் கொள்ளையடித்து கொண்டு சென்றார்கள். அந்த ஊரிலே இருக்கிற மன்னன் பட்டினத்தரிடம் தேவைப்படும் பொழுது பணம் வாங்கி கொண்டவன். ஆகவே இந்த நிகழ்வு நடந்ததை அவன் அறிந்து மிகவும் வருத்தப்பட்டான். இந்த சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு தானே வர வேண்டும், இதையெல்லாம் சேந்தனார் இவ்வாறு கொள்ளை போகுமாறு செய்து விட்டாரே என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு அந்த சேந்தனாரை சிறையில் இட்டு விட்டான். ஒரு நாளைக்கு முன்னாடி மந்திரியாக இருந்தவர் இன்னைக்கு சிறை கைதியாகி இருந்தார். அவர் மானசீகமாக பட்டினத்தடிகளிடம் பணிந்து விண்ணப்பித்து கொண்டார். இந்த இக்கட்டிலிருந்து என்னை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அவருடைய மனைவி மக்களும் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். உடனே பட்டினத்தடிகள் ஒரு பாடல் சொன்னார். மத்தளை தயிருண்டானும் மத்து அலை தயிருண்டானும். திருமாலை குறிக்கிறார். மத்திலே இருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்டவன் மத்தளை தயிருண்டானும் மலர்மிசை நன்னினானும். தாமரை மலரில் விட்டிருக்கின்ற பிரம்மா நித்தமும் தேடி காணா. இந்த 2 பேரும் தினந்தோறும் தேடிக்கிட்டே இருக்காங்களாம், சாமியை பார்க்க முடியலையா. நிமலனை அமலமூர்த்தி செய்தலை கயல்வாய் நாங்கூர் சேந்தனை. நாங்கூர் சேந்தன் இன்னைக்கு சிறையில் இருக்கான். வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி, அவனுக்கு கையில் விலங்கு போட்டிருக்கு, அந்த கைத்தலையை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுளானே அப்படின்னா, எனக்கு முன்னாடி கொண்டாந்து காட்டு அப்படின்னு சொன்னார். உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்த கணபதியை பார்த்தார். கணபதி கஜமுகாசுரனையே கொண்டவர் இல்லையா, சம்ஹாரம் பண்ணவர் இல்லையா. அவர் புறப்பட்டு வேகமாக போய் அந்த விலங்கை ஒடித்து அவரை சிறையில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார். இப்போ கூட நீங்கள் திருவெண்காட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் பெருமான் கோயில் இருக்கிறது. அந்த சாமிக்கு என்ன பேர்னா விலங்கு தெரித்த விநாயகர்னு பேர். அது தனி கோயில் அங்கே இருக்க ஒரு தெருவுக்குள்ளே. அந்த இடத்துல வரும்பொழுது தான் விலங்கு இருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறார். விலங்கு தெரித்த விநாயகர். அவர் வடக்கு பக்கமாக பார்த்துருப்பார். நம்முடைய திருக்கோயில்களில் இருக்கிற விநாயகர்லாம் கிழக்கு அல்லது மேற்கு பார்த்துருப்பாங்க. இவர் வடக்கு பார்த்துருப்பார். உலகத்திலேயே இந்த மாதிரி சிறப்பான சன்னதிகள் ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. திருவெண்காட்டில் அந்த கோயில் இப்பொழுதும் நம்ம போய் பார்க்கலாம். இவைகளெல்லாம் ரொம்ப பாரம்பரியமான நினைவு இடங்கள் இல்லையா. ஒரு பெரிய சரித்திரத்தை நிகழ்த்தியது. விலங்கை ஒடிச்சிருக்கிறார், அந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அதையெல்லாம் நாம் போற்ற வேண்டும். அந்த கோயில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு இடத்துல இருக்குது. ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. யாரும் சொன்னால் தான் இது தெரியும். அங்கே போய் பார்த்தா அந்த வரலாறு எழுதியிருக்கிறாங்க. அந்த விலங்கு தெரித்த விநாயகர் அப்படி சிறை மீட்டு அருளினார். அப்படி வந்த உடனே பட்டினத்தடிகளுடைய திருவடியில் விழுந்து வணங்கினார்கள் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து. உடனே பட்டினத்தடிகள், இந்த ஊர் இன்னுமே வேணாம்பா, திருவெண்காட்டில் இருக்க வேண்டாம், நீ தில்லையம்பதிக்கு போய் அங்கே வாழ்க்கை நடத்து. உன்னால் உடல் உழைப்பினால் என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை வச்சு நீ சம்பாதிச்சு உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. என்னிடம் நீ பணி புரிந்த பொழுது உன்னை மந்திரியாக நான் வச்சுருந்தேன். இப்போ நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு. அவருக்கு ஒரு குற்றமற்ற ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உடல் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் நினைத்தார். தினந்தோறும் விறகு வெட்டினார். விறகு வெட்டி தலையில் விறகை சுமந்து எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் விட்டுட்டு அதில் வர்ற பணத்தை அடியார்களுக்கு அமுது கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நல்ல ஒரு வாரம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. விறகு கிடைக்கல. அவர் தினந்தோறும் என்ன செய்வார்னா சமைத்து அடியார்களுக்கு உணவு விட்டு அவர் சாப்பிடுவார். அப்படி கொஞ்சோண்டு அரிசி இருந்தது. அதை என்ன பண்ணார், இன்றைக்கி சாமியை நம்ம நல்ல நிவேதனம் பண்ணலான்னு சொல்லி அதை வறுத்து களியாக்கி சாமிக்கு நிவேதனம் பண்ணார். நிவேதனம் பண்ணிவிட்டு பசியோடு இருக்கிறாங்க எல்லாரும். உட்காந்து மழையாக இருக்கா சாப்பிட உட்காந்தாங்க.
உட்காந்தும் பொழுது நம்முடைய இறைவன் சிவபெருமான் என்ன பண்ணால் அங்கே வந்து நின்னான். எதுக்க வந்து நின்று ஐயா பசிக்குது அப்படின்னா. ரொம்ப கிழவராக இருக்கார், கந்தல் உடையெல்லாம் போட்டிருக்கிறார். வந்து நின்று கேட்ட உடனே அந்த களியமுதை எடுத்து கொடுத்தாராம். கொடுத்த உடனே அவர் தலையை ஆட்டிக்கிட்டு அன்பு கலந்து வந்திருக்கு இல்லையா இந்த சேந்தனாருடைய உணவு, அதனால் ரொம்ப ரசித்து சாப்பிட்டாராம். அதை தலையை ஆட்டிக்கிட்டு சாப்பிட்டாராம் சாமி. சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருந்துன்னா நான் வீட்டில் கொண்டு வச்சு சாப்பிடுவேன், எனக்கு கொடு அப்படின்னாராம். இருக்கிறதே கொஞ்சமாக இருந்தது, அதையும் எடுத்து கொடுத்துட்டார். அது தில்லையம்பதிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நேராக அவர் என்ன பண்ணிட்டார், திருச்சிற்றம்பலத்துக்கு எடுத்துகிட்டு போய் சிவகாமி அம்மாவுக்கு கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டதோடு இல்லாமல் கீழெல்லாம் சிந்தி வச்சுக்கிட்டார். இது நிகழ்ந்தது அன்று இரவு. தினந்தோறும் அந்த மன்னன் என்ன செய்வான்னா, சாமிக்கு நடராஜ பெருமானுக்கு அவன் தீபாராதனைலாம் காட்டி அவன் வீட்டில் இருக்கிற சாமிக்கு காமிச்சிட்டு அந்த சாமி சிலம்பொலி கேட்கும் தினந்தோறும். அந்த சிலம்பொலி கேட்டதுக்கு பிறகு தான் அவர் பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவர் போய் படுப்பார். அன்னைக்கு சிலம்பொலியே கேட்கல, தூங்கவே இல்லை மன்னன். விடிய உட்காந்துருக்கிறான். அப்போ விடியும் பொழுது ஒரு அசரீரி தோன்றியது. வானொலியாக சாமி சொன்னார், இன்னைக்கு சேந்தன் கொடுத்த களியமுதை நான் சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதுலேயே நேரம் போயிட்டு, அதனால் உனக்கு வந்து நான் சலங்க ஒலியை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு அந்த ஒளி. உடனே அவர் என்ன பண்ணார், விடிஞ்சு எழுந்திரிச்சு எப்படா கதவு திறக்கும் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேந்தனாரை பார்க்கல, நேராக சாமியை பார்க்க போனார். சாமியை பார்த்தோன்னே தில்லை 3000 அந்த சன்னதியை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா களியமுதமாக சிந்திருக்கு. இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்னா சேந்தனார் கூட தெரியாது, அந்த மன்னனுக்கு தான் தெரியும். ஆஹா, இவர் இங்கே கொண்டு வந்துச்சு சாப்பிட்ருக்காரு அப்படின்னா அந்த சேந்தனார் எவ்வளோ பெரிய ஒரு ஞானியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போய் அந்த சேந்தனார் அவருடைய குடும்பம் எல்லோருக்கும் பணிந்து வணங்கி அவருடைய பெருமையை ஊரெல்லாம் சொன்னார். அதுக்கு பிறகு சேந்தனாருடைய பெருமை உலகத்துக்கெல்லாம் தெரிந்தது. இப்படி அவர் சிவபெருமானையே நினைத்து அற்புதங்கள் செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் எல்லாரும் கொண்டாடினார்கள். ஒரு முறை பிரம்மோற்சவம் நடைபெற்றது, திருவாதிரை பிரம்மோற்சவம் நடைபெற்றது நம்முடைய சிதம்பரத்தில். அப்போது ஊரெல்லாம் சகதியாக இருந்தது. தேர் உருட்டிட்டு போனாங்க. தேர் உருட்டிட்டு போனோன்னா ஒரு இடத்துல தேர் நின்று போச்சு, எழும்பவே இல்லை. உடனே சாமி ஆசிரியரே என்ன சொன்னார், சேந்தனார் வந்தால் இந்த தேர் நடக்கும் அப்படின்னு. சேந்தனார் அழைச்சி வந்து நிறுத்தினாங்க. உடனே ஒரு அசரீரி தோன்றியது, சேந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடுக, சேந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடுக அப்படின்னு அசரீரி கேட்டது. அதாவது நாமெல்லாம் வாழ வேண்டும் என்று சிவபெருமான் தன்னுடைய திருவருளை செலுத்துகிறான். நாம் வாழணும்னு அவன் ஐம்பெரும் கூத்து ஏற்றுகிறான். நம்ம வந்து இறைவனை வாழ்த்துவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் கூட நாம் வாழுவதற்காக அவனை வாழ்த்த வேண்டும். அதுக்கு ஒரு முன்னோடி பாடல் வேணும்னு சுவாமி திருவுள்ளம் கொண்டான். அதனால் சேந்தனாரை இந்த பாடல் பாட வைக்க வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் கொண்டதுனால 13 பாடல்கள். பதிகத்தில் இப்போவும் 10 பாடல் இருக்கும் இல்லையா, இதில் 13 பாடல்கள், அற்புதமான பாடல்கள். இந்த 44 பாடல்கள்லையும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடல்கள்லையும் ஏராளமான செய்திகளை உள்ளடக்கி பெரிய பெரிய சிந்தனைகளை எல்லாம் சேந்தனார் உள்ளடக்கி இருக்கிறார். பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே, அதாவது கால தத்துவத்தையெல்லாம் கடந்தவன் சிவபெருமான். அதனால் அவனுக்கு என்ன பேருனா காலகாலன், கால அதீதன், காலத்தை அவன் ஆள்பவன். அவன் மும்மாயைகளுக்கும் அப்பாலே இருக்கிறான். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை எல்லாவற்றுக்கும் அப்பால் இருக்கிறான். அவன்தான் இந்த அசுத்த மாயை படைத்து செயல்படுத்துகிறான். அசுத்த மாயை தத்துவத்தில் தான் காலம் வருகிறது. ஆகவே காலம் கடந்தவன் அவன். மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்றார், காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காலஸ்வரூபமாக இருக்கின்ற சிவபெரும்பொருளே, மேலே வானவரும் அறியாத ஒரு கோலமே, என்னை ஆட்கொண்ட கூத்தனே, காலமே விசும்பே இவை வந்து போகும் காலமே என்றுகொள் உன்னை காண்பதே அப்படின்னு ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் சொல்கிறார். சிவபெருமான் காலஸ்வரூபமாக இருக்கிறான். பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சேந்தனார் ஒரு இடத்துல சொல்றார். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள் இந்த பல்லாண்டு.
காலத்துவத்தை கடந்த சிவபெருமானுக்கு நாம் அவன் வாழ்கன்னு வாழ்த்துறோம். அதனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனை வாழ்த்த நாம் வாழ்வோம், இகபர சௌபாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். 13 பாடல்களும் முத்து முத்தான பாடல்கள் நமக்கு சேந்தனார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைகளை வழங்கி இருக்கிறார். இப்படி இந்த களி அமுதம் உண்ட செய்தியை நம்முடைய குலதெய்வமாகிய மாதவ சிவஞான சுவாமிகள் ஒரு பாடலிலே சொல்லுகிறார்கள். வரையேற விட்ட அமுதம் சேந்தனிடை உண்டனை, நீ அவன் கொடுத்த களி உணவை நீ சாப்பிட்ட அப்படிங்கிற செய்தியை சிவஞான முனிவர் சொல்லுகிறார். அதே போல இந்த விஷயத்தை நம்முடைய நம்பியாண்டார் நம்பி ஒரு 11ஆம் திருமுறையிலே ஒரு பாடல் இருக்கிறது, கோயில் திருப்பண்ணீர் விருத்தம் என்று. அதிலும் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். பூந்தன்பொழில் சூழ் புலியூர் பொலி செம்பன் அம்பலத்து வேந்தன் தனக்கு, பூந்தன் பொழில் சூழ் புலியூர் பொலி செம்பன் அம்பலத்து, செம்பன் நாளாகிய தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய வேந்தன் யாரு? நடராஜ பெருமான். தனக்கு அன்றி ஆட்செய்வது என்னை, அவனை தவிர வேற யாருக்கு நாம் ஆட்செய்வது? விரி துணிமேல் ஆந்தன் பழைய அவிழைய அன்பாகிய, அவன் பழைய துணி, கந்தல் துணி, அந்த பழைய துணியில் கட்டிட்டு போனானா சிவபெருமான். அந்த துணி நஞ்சு போயிருக்கிறது மாதிரி அந்த சேந்தனுடைய உள்ளமும் கனிந்திருக்கிறது, அந்த களியும் கனிந்திருக்கிறது. பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறைச்சேந்தன், அவர் கொலம் சொல்கிறாங்க, பறைச்சேந்தன். அதை எடுத்து தில்லையம்பலத்தில் சாமி சாப்பிட்ருக்காருன்னா, இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, சிவபெருமான் மேல் நம்ம கொள்கிற அன்புக்கு அவன் எளியனாகி வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போகிறான். பண்டை பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமுது ஆகியதே. இது திருப்பண்ணீர் விருத்தம்னு 11ஆம் திருமுறை பாடல், நம்பியாண்டார் நம்பிகள். அதே போல் நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரத்திலும் திருக்களிற்றுப்படியார் என்று ஒரு அற்புதமான நூல். திருக்களிற்றுப்படியார் உன்னதமான ஒரு நூல். அவரும் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர். அவர் திருக்களிற்றுப்படியார் என்று ஒரு நூல் எழுதினார். அந்த நூலை அரங்கேற்றுவதற்காக தில்லை சிற்றம்பலத்தில் கொண்டு போனார். அங்கிருந்தவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதி, இதை நாங்கள் அரங்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், சுவாமி உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருக்கட்டிப்பட்டியார்னு இந்த யானையினுடைய தலை இருக்கும் அந்த படியில், இப்போவும் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் 5 படிகள், அதுக்கு பஞ்சாக்கர படின்னு, அதில் கீழே கொண்டு வச்சுட்டார். உடனே அந்த திருக்களிறு, கல்லாலாகிய திருக்களிறு உயிர் பெற்றெழுந்து அந்த தும்பிக்கையினால் அந்த நூலை எடுத்து கொண்டு போய் சிவபெருமானுடைய திருவடியில் வச்சு, அப்படிப்பட்ட பாடல் 100 பாடல்கள். படிக்க படிக்க தேன் ஊறும் அந்த பாடல்கள். அதில் அந்த ஆசிரியர் சொல்கிறார், அவிழ்ந்த துணியில் சேந்தன். இதை ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடணும். அவிழ்ந்த துணி, அவிழ்ந்த துணின்னா சாமி ரொம்ப ஏழை, அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கந்தல் துணி வச்சுருக்கார். அதில் இருக்கிற துணியெல்லாம் நூல் நூலாக இருக்குதான். அவிழ்ந்த துணி, ரொம்ப கந்தலான துணின்னு அர்த்தம். அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை எப்படிப்பட்டதுன்னா குழைந்த களி அமுது அதில் இருக்குது. இதுவும் நஞ்சு போயிருக்கு, அந்த களியும் குழஞ்சு போயிருக்கு. அதை அவிழ்ந்த மனத்தால் இந்த மனமும் குழைந்திருக்கிறது. இறைவனை நோக்கி அன்பினாலே இந்த மனமும் குழைந்து, நான் எனது என்ற செருக்கெல்லாம் அற்று மனமும் குழைந்திருக்கிறது. எல்லாம் குழைஞ்சிருக்கு பாருங்க. இங்கே களி குழைந்திருக்கிறது, துணி குழைந்திருக்கிறது, அதை கொடுக்கின்ற மனமும் குழைந்திருக்கிறது. அதை யார் எடுத்துக்கிட்டான்னா அவிழ்ந்த சடை, அவன் அவிழ்ந்த சடை வச்சிருக்கிறான். அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு இன்னமுதே ஆயிற்றே, இன்னமுதமாயிற்றே. அவிழ்ந்த சடை வேந்தனுக்கு இது இன்னமுதமாக இனிய அமுதம் ஆயிற்று. மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல் என்று திருக்களிற்றுப்பாடியார் பாடல் சொல்லுகிறது. இவ்வாறு நம்ம ஒரு பெரியவர்களுடைய நூலை நாம் படிக்கும் பொழுது குருநாதருடைய பெருமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த நூல் மேலே நமக்கு ஒரு அன்பும் ஈடுபாடும், அதை கற்க வேண்டும் என்ற உணர்வும் ஏற்படும். நம்முடைய குருநாதர்களெல்லாம் திருமுறைகளை அருளிய 27 பேராசிரியர்களும் குருமார்களும் இறைவனை நேராக தரிசித்து தன்னுடைய வாழ்க்கையிலே சிவபெருமானோடு வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பெரியவர்கள் அருளிய நூல்களைத்தான் நாம் படிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த பாடல்களை படிக்க வேண்டும்.
நம்ம ஒரு பாட்டு அல்லது 2 பாட்டு தான் பார்ப்பதற்கு நமக்கு முடியும். அதை பார்க்கலாம். ஒரு முதல் பாடல் ஒரு திருவிசைப்பால ஒரு பாட்டு. திருச்சிற்றம்பலம். கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணம்மணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழி மிடலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளோம் கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளோம் குளிரையன் கண் குளிர்ந்தனவே. இந்த பாடலில் இருக்கிற சைவ சித்தாந்த செய்திகள் அது காட்டுகிற நெறியை நாம் பார்க்கலாம். இதில் முதல்ல கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனி. கற்றவர்களெல்லாம் விழுங்குதல் என்றால் அனுபவிக்கின்ற என்று பொருள். கற்றவர்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய கற்பகக்கனி. கற்பகக்கனி என்பது சாதாரண கனி இல்லை. கற்பகக்கனி என்பது ஒரு அற்புதமானது. அது அரிதாக கிடைக்கக்கூடியது. கற்பக மரம், அந்த கற்பக மரம் தேவர் உலகத்தில் இருக்குது. அதில் கனி காய்ச்சதுன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் இவன் அரிதாக பக்தர்களுக்கு வசப்பட அரிதான, அதாவது பக்தியிலே மிகுந்தவர்களாலே அனுபவிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்கிறார். கல்வியினால என்ன பயன் அப்படின்னா வள்ளுவரே சொல்லுகிறார், கற்றதனாலாய பயனன்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். வாலறிவன் என்ன? மெய்யுணர்வுடையவன், உண்மையான இயற்கை அறிவினன் சிவபெருமான். நமக்கெல்லாம் அறிவித்தால்தான் நாம் அறிவோம் உயிர்களெல்லாம். ஆனால் சிவபெருமான் தானே எல்லாவற்றையும் மெய் உணர்வினன், இயற்கை உணர்வினன், முற்றுணர்வினன். அவனுடைய அறிவுக்கு நிகரான இன்னொரு ஓமை யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மெய் உணர்வினது நல்ல திருவடிகளை வணங்காவிட்டால் எல்லா நூல்களையும் படித்திருந்தும் எந்த விதமான பயனும் இல்லை. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரியன். இந்த இடத்துல நம்ம ஒரு சிந்தனை பண்ணணும். உலகத்தில் படிப்பு எத்தனையோ படிப்பு இருக்கிறது. அந்த படிப்பு ஒவ்வொன்றும் இறைவனிடம் நம்மை எடுத்து செல்ல வேண்டும். இறைவனிடம் நம்மை எடுத்து செல்கின்ற படிப்பு தான் உண்மையான படிப்பு என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவரே அப்படித்தான் அருளியிருக்கிறார். ஒருவன் படிப்பதினாலே, நல்ல படிப்பதினாலே அவனுக்கு ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு அமையணும். படிப்பு எதை கொடுக்கணும்னா ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு, அறிவு கொடுக்கணும். கல்வி அறிவை கொடுக்கணும். கல்வி அறிவை கொடுக்கணும். அறிவு என்ன கொடுக்கணும்னா ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தினாலே என்ன விளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு. அதனால தான் திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், அறிவினான் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒருத்தருக்கு அறிவு ரொம்ப இருக்குது அப்படின்னா, அவருடைய அறிவு நிறையா இருக்கிறவன் என்ன காரியம் செய்வான் அப்படின்னா, அவன் நூல் எழுதுவான், அல்லது அவன் பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பான், நிறையா சம்பாதிப்பான், பெரிய செல்வம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவினான் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிரிதொரு உயிர்க்கு வருகின்ற துன்பத்தை தனது துன்பமாக யார் ஒருவன் நினைக்கிறானோ அவன் அறிவு நிறைந்தவன். அப்போ கல்வியினால அறிவு, அறிவினால ஒழுக்கம், ஒழுக்கத்தினால அன்பு. அன்பு என்பது நம்முடைய தொடர்புடையவர்களிடத்தில் காட்டக்கூடியது அன்பு. அதுக்கு மேலே அந்த அன்பு தொடர்பு இல்லாதவர்களிடமும் நாம் அன்பு செலுத்தினோம்னால் அதுக்கு அருள் என்று பெயர். யார் அருள் நிறைந்திருக்கிறார்களோ அவர்கள் துறவு நிரம்பியவர்களாக இருப்பார்கள். துறவு நிரம்பியவர்களாக இருக்கின்றவர்கள் தெய்வத்தை காண்பார்கள். அப்போ எங்கே ஆரம்பிக்குது? கல்வியில் ஆரம்பிக்குது. அதனால தான் திருவள்ளுவர், இதை நான் சுருக்கமாக சொல்கிறோம், இதை விரிவுபடுத்தி இது பார்த்தோம்னா, கல்வியினாலாகிய பயன் இறைவனை வணங்குதல். அதனால தான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரியனின் என்று அவர் சொல்லுகிறார். கல்வி, மீண்டும் ஒரு தடவை அதை பார்க்கலாம். கல்வி, கல்வியினாலே அறிவு, அறிவினாலே ஒழுக்கம், ஒழுக்கத்தினாலே அன்பு, அன்பு அருளாக மாறி, அருள் துறவாக மாறி, துறவு பெருமானை காட்டும்.
மெய்யுணர்வை உண்டு பண்ணும். அதை சுருக்கமாக வள்ளுவர் சொல்லுகிறார், கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொடாரெனின். அதைத்தான் நம்முடைய ஆசிரியர் சொல்லுகிறார், சேந்தனார் பெருமான் சொல்லுகிறார், கற்றவர் விழுங்கும், இவ்வளதையும் கருத்துக்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை. அதே போல அப்பர் பெருமான் கற்றவர் உண்ணும் கனியே போற்றி 6ஆம் திருமுறையில் அவர் சொல்லுகிறார், கற்றவர் உண்ணும் கனியே போற்றி. உண்ணும் என்றால் இந்த அனுபவிக்கும். ஆகவே கற்றவர்களால் அனுபவிக்கக்கூடியது எது அப்படின்னா சிவபரம்பொருள், தெய்வ சாட்சாத்காரம் என்று சொல்வார்கள். தெய்வத்தை நாம் தரிசனம் செய்தல். கரையிலா கருணைமா கடல். இறைவன் எப்படிப்பட்டவனா, எங்கும் நிறைந்தவன், வியாபக பொருள். அவன்தான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நிறைந்திருக்கிறான். அவனும் அவனுடைய அருளும் வியாபகம், சர்வ வியாகம் நிறைந்தவர்கள். கரையிலா கருணைமா கடல். அவன் எவ்வளவு பெரியவனோ அவனுடைய கருணையும் அவ்வளவு பெரியது. கருணையைத்தான் நாம் அம்பிகை என்று சொல்கிறோம். அதனால தான் அம்பிகைக்கு பாகம்பிரியாம்பாள் அப்படின்னு ஒரு பெயர். அர்த்தநாரீஸ்வரன். நமக்கு பருமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக உடம்புல இடது பக்கத்தில் அம்பிகை இருக்கிறாள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கு பொருள் என்னன்னா, சிவன் எவ்வளவு பெரியவனோ அவ்வளவு வியாபகமுடையது அம்பிகை. அதுதான் நாம் என்ன சொல்கிறோம் சித்தாந்தத்தில், தாதான்மிய சக்தி. அம்பிகையும் சிவனையும் ஒருபொழுதும் பிரிக்க முடியாது. அருளது சக்தியாகும் அரண்தனக்கு என்று நம்முடைய அருளந்தி சிவம் அருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை எல்லாம் உள்ளடக்கி கரையிலா கருணை மா கடல். மான்னா பெரிய கருணை மா கடலை. அப்படி கருணை சாகரமாக சிவபெருமான் இருக்கிறான். அவனுக்கு ஆசுதோஷி என்று ஒரு பெயர். அப்படின்னா என்னன்னா, கேட்காமலேயே அவன் நமக்கு நன்மையை செய்வானான். சுலபத்தில் மகிழ்ச்சி அடைபவன். சுலபத்தில் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடியவன். அதற்கு அடுத்தபடியாக மற்றவர் அறியா மாணிக்கமலை. இந்த இடத்துல ஒரு அற்புதமான சிந்தனையை சேந்தனார் நமக்கு வழங்குகிறார். மற்றவர்கள் அறியாத மாணிக்கமலை. மாணிக்கம் அப்படின்னாலே அது சிவந்த நிறமுடையது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாணிக்கம் சிவந்ததாக இருக்கும். மாணிக்க மணி ஒரு மலையாக இருந்ததுன்னா, பெரிய மலையாக இருக்கு, அந்த மலை பிரகாசமாக இருக்கும், சிவந்து இருக்கும். அப்போ அதனுடைய பிரகாசம் பல காதங்களுக்கு அதனுடைய பிரகாசம் ஒளி தெரியும். அந்த ஒளி எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், மற்றவர் அறியா மாணிக்கமலை. மற்றவர்களால் இதை அறிய முடியாது. அந்த வார்த்தை அருமையானது. மற்றவர்கள்னா அப்போ யாருக்காவது அறிய முடியும்னு ஒன்று இருக்குது. மற்றவர்கள் அறிய மாட்டார். யார் அறிவா அப்படின்னா பதிஞானம் பெற்றவர்கள் அறிவார்கள். பசுஞானம் பாசஞானம் பசுஞானம் பெற்றவர்கள் அறிய மாட்டார்கள். மற்றவர் அறியா மாணிக்கமலையை பாசஞானமும் பசுஞானமும் படைத்தவர்களால் அறிய முடியாது, பதிஞானம் பெற்றவர்களால் அறிய முடியும் என்பதை சேந்தனார் எங்கே நமக்கு சொல்லுகிறார். ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம். பசுஞானம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். பாசஞானம் என்றால் என்ன அப்படின்னா, நம்மிடம் இருக்கின்ற கருவிகளை அனைத்தும் பாசத்தினால் ஆனது. பாசம் என்பது என்ன? ஆணவம், கண்மம், மாயை, மூன்றும் பாசம். அப்போ நமக்கு உடலாக அமைந்த 36 தத்துவங்களும் மாயையிலிருந்து வந்தது. அப்போ நம்ம உடம்பே பாசக்கருவிகள், அப்படி தானே வர்றோம் இல்லையா? இந்த பாசக்கருவிகளை கொண்டு நாம் எதை அறிகிறோம்? இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் மாயையிலிருந்து தோன்றியது, பாசப்பொருள்கள். பாசக்கருவிகளை கொண்டு பாசமாகிய பொருள்களை அறிகிறோம். அப்போது இதுக்கு தான் பாச ஞானம். இதில் கடவுள் எங்கே வந்தார்? கடவுளுக்கு இங்கே வேலையே கிடையாது. இப்போ இந்த பாசக்கருவியினால் அறியக்கூடியது அனைத்தும் பாசப்பொருள்கள். இப்போ இந்த பாசக்கருவிகள் நமக்கு எதை காட்டும்னா, அது சிவனை காட்டாது. எதை காட்டும்? பாசப்பொருள்களை மட்டும்தான் காமிக்கும். இப்போ இந்த உயிரானது இந்த உடலிலே மயங்கி நின்று இந்த பாச பொருள்களை எல்லாம் உணர்கிறது. உணரும் பொழுது இந்த பொருளை பற்றியே பெரிதாக மதிக்கும். நம்ம அப்படி தானே நம்முடைய வாழ்க்கை, சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் அமையுது. அதுதான் பெருசாக மதிக்கும். இவைகளெல்லாம் சுட்டி எறியக்கூடிய பொருள்கள். இந்த பொருள்களுக்கெல்லாம் தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம் எல்லாம் உண்டு. ஆகவே இந்த ஞானம் அழியக்கூடியது. பாச ஞானம் அழியக்கூடியது. இதுக்கு மேலே ஒரு ஞானம் இருக்கிறது, அது இதை விட உயர்ந்தது. அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா,
ஒரு குருநாதனிடம் நாம் சென்று இந்த தத்துவ ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்கிறோம். 36 தத்துவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். நமக்கு 36 தத்துவங்களை இறைவன் நமக்கு அள்ளி வழங்கி இருக்கிறான். தாத்திகங்கள் 60 தாத்திகங்கள் தந்திருக்கிறான். ஆக மொத்தம் 96 தத்துவங்கள் நம்ம உடம்புல இருக்கு. 30 செப்ப மதுருடை கோயிலுள் வாழ்வர், செப்ப மதுருடை கோயில் சிதைந்தவின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். இந்த வீட்டில் 96 பேர் குடியிருக்காங்களாம். இதில் 96 பேரும் குடியிருக்கிறாங்க. எப்போவாவது காலம் வந்த பிறகு கால நிர்ணயம் உண்டு. சாதி ஆயுள் போகம் 3 முன் கருவுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ இந்த உயிர் இதில் விட்டு கிளம்பணுமோ அப்போ இந்த 96 பேரும் ஓடிவிடுவாங்களாம். குடியிருந்தவங்களெல்லாம் ஓடிவிடுவாங்க. ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. ஆகவே இந்த தத்துவங்கள் நிலையற்றன. இதிலிருந்து வருகின்ற ஞானம் நிலையில்லாத ஞானம். இதுக்கு மேலே இந்த தத்துவங்களை நாம் ஒரு குருநாதனிடம் சென்று இந்த தத்துவங்களை பற்றியெல்லாம் விரிவாக நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்க. எல்லா விஷயத்தையும் நல்லா படிக்கிறோம். படித்ததுக்கு பிறகு நாம் அறிவுடைய உயிர். இந்த தத்துவங்கள் நமக்கு ஞானம் விளைவிப்பதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒருத்தன் நன்றாக உணர்ந்த பிறகு இந்த தத்துவங்களின் வழி நில்லாமல் தன்னை பிரித்து கொண்டு தான் அறிவுடைய உயிர் என்று கருதுவான். கருதும் பொழுது அந்த நேரத்தில் இறைவனுடைய திருவருளால் இவனுக்கு வியாபக ஞானம் உண்டாகும். இந்த உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கின்ற இந்த உயிரானது உடம்பிலிருந்து வெளிப்பட்டு எல்லா இடத்திலும் பரவி நிற்கின்ற ஆன்மாவுடைய வியாபகத்தை உணரும். உணர்ந்த உடனே அப்போ திடீர்னு அதுக்கு என்னன்னா, திடீர்னு இந்த ஞானம் வந்த உடனே அதுக்கு ஒரு தவறான எண்ணம் ஏற்படும். ஏற்பட்ட உடனே அது என்ன செய்யும், இந்த நான் சர்வ வியாபியான பொருள், எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் விளங்கும், நான் எல்லாவற்றையும் விட பெரிய ஆள் அப்படின்னு தன்னையே கடவுளாக கருதும். அது ஒரு நிலைமை வரும். அதுக்கு சடுதியில் வரக்கூடியது ஒரு ஞானம் என்று நம்முடைய சிவஞான சுவாமிகள் சொல்லுவார்கள். இப்போ இறைவன் உணர்த்ததான் இந்த உயிர் உணரும். இவன் அறிவிக்கத்தான் உயிர் அறியும். அப்போ என்ன ஆகும்னா, குருநாதன் நம்முடைய சீடன் இந்த மாதிரி வழிதவறி போகிறான் என்று உணர்ந்து அந்த உயிருக்கு அறிவுறுத்துவார். இப்போ கருவிகரணங்களெல்லாம் இல்லாத பொழுது உனக்கு அறிவு நிகழுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு திருவருணம், இறைவன் தான் காரணம் என்று அவர் உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது அந்த பசுஞானத்திலிருந்தும் நீங்கி எல்லாம் இறைவனுடைய செயல், நம்முடைய செயல் எதுவும் கிடையாது, எனக்கு அறிவு கொடுக்குறவன் அவன்தான், என்னை வழி நடத்துகிறவன் அவன்தான் என்று உயிர் உணர்ந்து இறைவனிடம் அது சரணாகதி செய்து யான் எனது என்ற பற்றுக்களிலிருந்து நீங்கும். அப்பொழுது இறைவன் தன்னுடைய திருவருளை இந்த உயிருக்கு தருவான். அது பதிஞானம். அந்த பதிஞானம் பெற்றவர்களுக்குத்தான் சிவபெருமான் காட்டி தருவான். அதைத்தான் இந்த வழியில் சொல்லுகிறார். மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மாணிக்க மலையாக இருக்குது, ரொம்ப ஒளிபுருந்திய மலையாக இருக்குது, அது எல்லாருடைய கண்களுக்கும் தெரியணும். ஆனால் இந்த புலன்களில் கடந்து, இந்த வாழ்க்கையில் கடந்து உணர்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த மலை தெரியாது. யாருக்கு பதிஞானம் வருகிறதோ அவனுக்கு தான் கடவுள் இருப்பது தெரியும். இப்போ சாதாரண ஒரு உதாரணமே நம்ம பார்க்கலாம் இல்லையா? நல்ல பிரகாசமாக சூரியன் இப்போ 11:30 மணி ஆகுது. நம்ம வெளியில் போய் நின்று பார்த்தோம்னா சூரியன் பிரகாசமாக இருக்கும். ஆனால் கண்ணில் மறைப்பு இருக்கின்றவர்கள், படலம் மறைச்சிருக்குன்னு வச்சுங்க, அவங்க போய் நின்னா அந்த ஒளி தெரியாது, மங்கலாக இருக்கும். அப்போது பார்க்கக்கூடிய கண்ணில் படலம் மறைத்திருப்பது போல இந்த உயிரறிவில் அறியாமை மறைத்திருக்கிறது. அதனால் மற்றவர்களுக்கு, அதாவது பாசஞானம் பசுஞானம் படைத்தவர்களுக்கு இறைவன் தெரிய மாட்டான். பதிஞானம் யாருக்கு இருக்கிறதோ அதைத்தான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் அருளாலே. அப்போ அந்த பதிஞானத்தை யார், நமக்கு உயிருக்கு உண்டா? அந்த பதிஞானம் உண்டா? அந்த பதிஞானத்தை சாமி தான் நம்ம கையில் கொடுக்கணும். அதனால் அவன் அருள் இருந்தால்தான் அவனை பார்க்கலாம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அப்பர் பெருமான் இதை ஒரு பாடலில் சொல்லுகிறார். மைப்படிந்த கண்ணாலும் தானும். மைப்படிந்த கண்ணாள் அப்படின்னா மையிட்ட கண்ணையுடைய காமாட்சி அம்மன். மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணினல்லால். நம்ம சாமியை பார்த்துட்டு அவன் இறங்கி நமக்கு அருள் புரிவதற்காக திருக்கோயிலிலே அம்பிகை சமேதரனாக உமாபதியாக அவன் வீற்றிருக்கிறான். அதை பார்த்தோன்னே இதுதான் அவனுடைய வடிவம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாமான்னா அதுலேயும் இருக்கான். அதுக்கும் அப்பாலும் எல்லா இடங்களிலும் அவன் நிரம்பி இருக்கிறான்.
ஒப்புடைய நல்லன், அவனுக்கு ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாது. ஒருவன் ஓர் ஊரன் அல்லன், ஒரு ஓமன் இல்லி, அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால். எப்படி பார்க்கலாம் அவனை? அவனுடைய அருளையே நாம் கண்ணாக கொண்டு, அதாவது பதிஞானத்தையே கண்ணாக கொண்டு பார்த்தா அவனை பார்க்கலாம். காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அவன் அருளே கண்ணாக கண்டால் ஒழிய நாம் அவனுடைய காட்சி நமக்கு கிடைக்காது. அதைத்தான் இங்கே சேந்தனார் மற்றவர் அறியா மாணிக்கமலையை என்று அருளி செய்திருக்கிறார்கள். மாணிக்கமலையாக இருக்கிறானா சிவபெருமான். நம்ம அடிக்கடி அதை பற்றி சிந்திச்சிருக்கிறோம். சுவாமி செந்தாமரைக்காடு அணையமேனி, சிவப்புன்னு ஒரே ஒரு அரக்கு சிவப்புன்னு நினைக்காதீங்க. சாமி செந்தாமரை மலர் என்ன சிவப்போ அந்த சிவப்பு அப்படி இருப்பானா. செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே 2 மில்லி தனிய நேர்க்கி. இன்னும் சில இடங்களில் மாணிக்கவாசகர் சொல்கிறார், செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி. சம்பந்தர் பெருமானும் பொங்கடல் உருவன் பூதநாயகன் என்று ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றார். இப்படி சுவாமி மாணிக்க மலையாக இருப்பதை நம்முடைய சேந்தனார் அவர்கள் இந்த பாடலில் அருளி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிவபெருமான் யாருக்கு காட்சி கொடுப்பான் அப்படின்னா, மதிப்பவர் மனம் மணி விளக்கை. யார் சிவபெருமானுடைய அனாதிமுத்த தன்மையை யார் உணர்கிறார்களோ, அவனை பற்றி தெளிவாக ஞானாசிரியரிடமிருந்து கேட்டு அதன் வழியிலே நின்று நிட்டை கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு மனதிலே அவன், உயிரிலே அவன் ஒளியாக விளங்குவான், ஜோதி சுரூபமாக விளங்குவான். சோதியே சுடரே சூடொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரணே பார்ப்புள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் பொருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாய். அதற்கு அடுத்தபடியாக செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை. சிவபெருமான் அடியார்களுக்கு மற்றவரறியா மாணிக்க மலை, மதிப்பவர் மணமணி விளக்கை, ஒவ்வொரு உயிருக்கும் அவன் காட்சி தருகிறான். ஆனால் அவன் சாதாரணமானவன் அல்ல. அவனிடம் முரண்படுகிறவர்களை அவன் தன்னுடைய நேர்மையான ஒரு ஒழுக்கத்திற்கு அவன் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தவன். செற்றவர் புறங்கள் செற்றயம் பகைத்து நின்றார்கள். தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுத்மாலி அப்படின்னு 3 ராட்சசர்கள். அவர்கள் 3 கோட்டைகளை வைத்திருந்தார்கள். தங்கத்தினாலாகிய கோட்டை, வெள்ளியினாலாகிய கோட்டை, இரும்பினாலாகிய கோட்டை. இதை சிவபெருமான்கிட்ட வரமாக பெற்றார்கள். அந்த கோட்டைகளை வைத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள மனிதர் எல்லா இடத்துலையும் அவரவர்கள் எங்கே வேணும்னாலும் இறங்கி அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார். தேவர்களெல்லாம் இறைவனிடம் சென்று பணிந்து உங்களுடைய வரத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் தீங்கு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி அவர்களை ஒடுக்க திருவுள்ளம் கொண்டார். ஆகவே அவர் என்ன பண்ணார், நான் ஒரு சுருக்கமாக அந்த விஷயத்தை சொல்கிறேன். தேவர்களை எல்லாம் தன்னுடைய தேராக உருவகப்படுத்தி கொண்டு அவர் இந்த திரிபுரங்களையும் அழிப்பதற்கு திருவுள்ளம் கொண்டு புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட பொழுது தேவர்களெல்லாம் நினச்சாங்க, சிவபெருமானுக்கு என்னெல்லாமே தேர் கிடையாது, நாங்கள்லாம் தேராக இருக்கிறதுனால தான் அவர் சண்டை போட்டு ஜெயிக்க போகிறாரு, இல்லைன்னா அவருக்கு என்ன வெற்றி கிடைக்கும், நாங்கள் தேராக இல்லைன்னா அவர் எப்படி போவார் அப்படின்னு சொல்லி அகங்கரித்தார்கள். உடனே சாமி என்ன பண்ணார், அந்த திரிபுரத்தை பற்றி சிரித்த உடனே ஓரம்பு கண்டிலம் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே மிக என்று உந்தீபர அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம. ஆகவே ஒரு அம்பு கூட போடலையா சாமி, ஓரம்பே மிகை சிரிச்சே அழித்தானாம் சிவபெருமான். அப்படி சிரித்தான். அப்படி சிரித்த உடனே முப்புறங்களும் அழிந்து போன அதன் செய்தியை சொல்லுகிறார். செற்றவர் புறங்கள் செற்ற, இவ்வளவு எளியவனாக இருக்கின்ற பெருமான் ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றல் படைத்தவனாக இருக்கிறான். செற்றவர் புறங்கள் செற்றையம் சிவனை திருவீழிமிழலையே. எங்கே உட்கார்ந்துருக்கான் சாமி, மாப்பிள்ள சாமி, அவன் திருமண கோலத்தோடு அமர்ந்திருக்கிறான். விண்ணிழி விமானம், அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ரொம்ப மிகுந்த நேரமாகும். ஆகாயத்திலிருந்து வான உலகத்திலிருந்து வந்த விமானம் அது, விண்ணிழி விமானம். அப்பர் பெருமானுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் அங்கே படிக்காசு வழங்கிய ஒரு அற்புதமான திருத்தலம். அங்கே இருக்கின்ற சுவாமியை பார்க்க 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 மீண்டும் பார்க்க வேண்டும். நீங்கள் தெருவாசப்படியும் வந்த பிறகும் மீண்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வரலான்னு தோணும். அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய மாப்பிள்ள சாமின்னு அங்கே பேர் வச்சிருக்கிறாங்க சுவாமிக்கு. அப்படிப்பட்ட திருவீழமிழை வீட்டிருந்த கொற்றவன் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அவன் அங்கிருந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஆளுகின்றான். அவனை
கண்டு கண்டு உள்ளம் குளிர்கிறது. உள்ளம் குளிர்ந்ததன் விளைவாக கண்களும் குளிர்கின்றன. அந்த குளிர்வதன் காரணமாக கண்ணிலே அருவியாக கண்ணீர் வருகிறது. நாம் இறைவனை தரிசிக்கிறோம் என்று இந்த பாடலில் அளவில்லாத சிந்தனைகளெல்லாம் உள்ளடக்கி நம்முடைய சேந்தனார் சுவாமிகள் இதில் சொல்லி இருக்கிறார்கள். நிறைய பாடல்களை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. ஆனால் ஒரு சில பாடல்களை மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். இன்னொரு பாடலில் நம்ம சுவாமியை விஸ்வரூப தரிசனமாக பார்க்குறாரு. அதாவது எங்கும் நிறைந்தவன். அது எங்கும் நிறைந்ததை நம்ம வார்த்தையினால் எப்படி சொல்ல முடியும்? வார்த்தை தடுமாறுகிறது, சிந்தனை தடுமாறுகிறது. ஏனென்றால் அவன் ஒப்புடைய நல்லன் ஒரு ஓமன் இல்லை. அவனுக்கு ஓமையாக யாரும் சொல்ல முடியாது, அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது. அதனால் நம்முடைய வார்த்தையினால் அவனை நம்ம புகழ்ந்து சொல்ல முடியாது, அவனை விவரிக்கவே முடியாது. மாற்ற மனம் கழிய நின்ற மறையோன். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை ஒரு பாடலில் அவனுடைய நிறைய இன்னும் பாடல் நிறையா சொல்லலாம். சும்மா நீங்கள் இந்த நூலை பூரா படிக்கணுங்கிற உணர்வு உண்டாகிற அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும் போது. அப்படி ஒரு பாடலில் எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி சேவடி மூடிகள், எண்ணில் பல்கோடி தின்தோள்கள், எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண் முகம் இயல்பும், எண்ணில் பல்கோடி எல்லைக்கு அப்பால் நின்றையூற்றந்தனர் ஏத்தும், எண்ணில் பல்கோடி குணத்தரியர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே. எண்ணில் பல்கோடி சேவடிகள் என்ன அர்த்தம்னா, அவன் இல்லாத இடமே எங்கு பார்த்தாலும் அவனுடைய சேவடினா சிவந்த திருவடிகள், எங்கு பார்த்தாலும் அவனுடைய திருவடிகளாக இருக்கின்றது. எண்ணில் பல்கோடி முடிகள், அவனுடைய முடியை கோடி கோடியாக விரிந்து நிற்கிறது. என்ன பொருள்னா, அவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறான். அந்த விஸ்வரூப தரிசனத்தை வார்த்தையினால நம்முடைய சேந்தனார் காட்டுகிறார்கள். எண்ணில் பல்கோடி தோள்கள், நம்ம அதுதான் உருவகிச்சு சொல்கிறோம். சுவாமி இப்போ முருகனாக இருந்தால் 6 முகங்கள், 12 தோள்கள், 12 கரங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதாவது அளவில்லாமல் அவன் வியாபக பொருளாக இருக்கிறான்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏர்கொள் முகம் முக்கண் முகம், அவனுடைய உலகத்திலேயே எந்த கடவுளுக்கும் முக்கண் கிடையாது. நெற்றியிலே ஒரு கண், கண்ணுதலோய் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணில் பல்கோடி எல்லைக்கப்பால் நின்று 500 அந்தனர், அங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான அந்தணர்கள், அந்தணர்கள்னா மேலோர்கள், சான்றோர்கள், சிவஞானிகள், ஜீவன் முக்தர்கள், அவ்வளவு பேரும் நின்று அவனை கோடி கோடியாக நின்று வணங்குகிறார்கள். அப்படி எண்ணில் பல்கோடி குணத்தர்களெல்லாம் இந்த திருவிழிமிடையிலே இருக்கின்ற அந்த மாப்பிளசாமியை பார்த்து வணங்குகிறார்கள். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிவபெருமான் எங்கும் நிறைந்த பொருள், அவன் இல்லாத இடம்னு ஒன்று கிடையாது. இதே கருத்தை அப்பர் பெருமான் இன்னொரு பாடலில் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்து அவைகளெல்லாம் அந்த சிந்தனைகளையெல்லாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து மகிழ்ந்து நாம் இறைவனுடைய பெருமையையும் உயர்வையும் சிறப்பையும் மேன்மையையும் நாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான பாடல்கள். ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும், ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோள் உடையானும், ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீள்முடியானும், ஆயிரம் பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. இப்படி திருவிசைப்பால நமக்கு அமைந்திருக்கிற நேரத்தில் பார்த்தோம். திருப்பல்லாண்டு ஒரு பாடல் பார்த்து நாம் நம்முடைய சிந்தனையை இந்த நிறைய செய்யலாம்.
முதலே சொன்னது போல ஓடாத தேரை ஓட்டுவிப்பதற்காக சேந்தனார் அங்கே வந்து அமர்ந்த பொழுது இந்த தேர் ஓடுவதற்காக திருப்பல்லாண்டு பாடுன்னு சாமியே தனது அருளாணையை வழங்கிய நிலையிலே இந்த திருப்பல்லாண்டு முதலே சொன்னது போல பல்லாண்டென்னும் பதம் கடந்தான். கால தத்துவத்தையெல்லாம் கால தத்துவத்தையெல்லாம் கடந்தவன் அவன் காலகாலன். அந்த காலகாலனுக்கு பல்லாண்டு பாடுகிறோம். அப்படி பல்லாண்டு பாடுவதன் காரணமாக நமக்கு என்ன வாய்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை வாழ்த்த வாழ்த்த நாம் வாழ்வோம். அவனை எவ்வளவுக்கு போடுகிறோமோ அவ்வளவு நாம் சிவமாம் தன்மை எய்துவோம். எப்படி ஒரு கரிக்கட்டை நெருப்போடு சேர்ந்து விசிறப்படும் பொழுது அந்த கரிக்கட்டையும் ஒளி நிறைந்ததாக சூடு நிறைந்ததாக மாறி அமையுமோ, அதுபோல நம்மை இறைவனுடைய புகழ் குணங்களை எல்லாம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமும் சிவமாம் தன்மை எய்துவோம். அதனால் இந்த 13 பாடல்கள் பாருங்கள், பஞ்சபுராணத்தில் ஒவ்வொரு நூல்களும் எவ்வளோ பெரிய நூல்களுக்கெல்லாம் ஒரு பாடல் எடுத்திருக்காங்க. இங்கே 13 பாட்டுக்கு ஒரு பாட்டு பஞ்சபுராணத்தில். அப்படி அமைந்த பாடலில் ஒரு பாடல் நம்ம சிந்திக்கலாம். பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிட பாற்கடல் இந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம் இதில் நிறைய செய்திகள். ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டால் முழுசாக நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா ஏராளமான சிந்தனைகளை அவர்கள் நமக்கு கருணையின் காரணமாக நம்முடைய குருமார்கள் நமக்கு வழங்குகிறார்கள். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான், ஒரே வரி. அதுக்குள்ள பெரிய ஒரு சரித்திரம் அடங்கி கிடக்குது. ஒரு காலத்தில் நம்முடைய பழங்காலத்தில் முனிவர்கள் நிறைய இருந்தாங்க. அதில் ஒரு சிறந்த முனிவர் மத்தியந்தன முனிவர்னு பேர். அந்த மத்தியந்தன முனிவர், அந்த காலத்தில் முனிவர்களெல்லாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள். அவர்கள் புலநடக்கத்தோடு கூடிய இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அவன் சொன்னான், பேச ஆரம்பித்த உடனே சொன்னான், காரைக்கால் அம்மையார் பிறந்து மொழி போயின்ற பெண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இவர் சொன்னார், நான் சிவபெருமான பூஜை பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க. நம்ம குழந்தையெல்லாம் இன்ஜினியராக போகணும் டாக்டராக போகணுன்னு படிக்குது இல்லையா, அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், நான் சிவபெருமானை வழிபடுறதுக்கு வழிகாட்டுங்கன்னு அப்பாட்ட கேட்டுச்சான். அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்துக்கே மையப்பகுதி தில்லையம்பதி. அதனால் தில்லையம்பதிக்கு நீ போ, அங்கே ஒரு பெரிய பொய்கை இருக்கிறது, அதனுடைய தென்புறத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சிவபெருமான் இருக்கார், நீ அங்கே போய் பூஜை பண்ணு. அப்போ நடராஜர் அங்கே வரல. நடராஜர் வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு புராண வரலாறு இது. அங்கே சிவலிங்கம் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இந்த மத்தியந்தன முனிவருடைய மகன் சின்ன வயசுலேயே புறப்பட்டு நம்ம பக்கம் சிதம்பரத்திலே அவர் சொன்னது போல் அந்த ஆலமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது தினந்தோறும் புஷ்ப கைங்கரியம் பண்ணார். தினந்தோறும் பறந்து பல்ல ஆய்மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனி நின்றன் வார்கடற்கு அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம பறந்து பல் ஆய்மலரிட்டு எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து, ஆய்மலர்னா சுத்தமான மலர்கள், வண்டு கடிக்காத, பூச்சி கடிக்காத, எச்சில் படாத, வண்டுகள் போய் அதில் தேன் எடுக்கும், எச்சில் படும், அதெல்லாம் இல்லாமல் அந்த மலர்களை கொண்டு பூஜை இப்போ கொண்டு கொஞ்ச நாள் பூஜை பண்ணிட்டு இருந்தார். பார்த்தா இரவு விடியற்காலையில் அவர் முன்னாடியே எழுந்திரிச்சிருவார். 4 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்திலலாம் எழுந்துருவார். 3 மணிக்கு எழுந்திரிச்சு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு போய் பூ பறிப்பாராம். பறிக்கும் பொழுது இருட்டில் கண்ணு தெரியாது, அதனால் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவார். பார்த்தா பாதி பூ சொத்தையாக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தது. பார்த்தார் அவர், சாமிக்கு நல்ல பூவாக பறிக்கணும், பறிக்கும் பொழுதே நல்ல பூவாக பறிக்கணும் அப்படின்னு நினச்சார்.
உடனே அதுக்கு என்ன பண்ணுறது, ராத்திரியில் போய் பார்த்தா கண்ணு தெரிய மாட்டேங்குது, மரத்து மேலே ஏறினா வழுக்குது, பனி பெஞ்சு வழுக்குது, அதுவே நாம் ஒரு காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்டே தவம் பண்ணார். சிவபெருமான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். என்ன வேணும்னு கேட்டார். நீ வந்துட்டு உன்னை தவிர எனக்கு ஒன்றும் வேண்டும்னு நான் கேட்கல, உனக்கு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல வழி பண்ணு, என் கால்லையும் கையிலையும் புலி நகம் வையே, அப்போ தான் மரத்து மேலே ஏறும் பொழுது கீழே உழுவாமல் வடுக்காமல் நான் பிடிச்சிக்க முடியும். அதோட நகைக்கண்களில் ஒரு வெளிச்சம் வரணும். நம்ம கையில் பேட்டரியிட்டு தூக்கிட்டு போய் மேலே மரத்து மேலே ஏற முடியுமா? அதனால் வெளிச்சம் வரணும், அந்த நகைக்கண்ணிலலாம் வெளிச்சம் வரணும் எனக்கு அப்படின்னு கேட்டாராம். சுவாமி தந்தேன் அப்படின்ட்டார். அன்னைக்கு அவருடைய கை கால்களில் இருந்த நகங்கள் வளைந்து புலி நகங்களாக மாறின. அதனால் அவருக்கு என்ன பேருன்னா புலிக்கால் முனிவர். புலிக்கால் முனிவர் சமஸ்கிருதத்தில் வியாக்கிரபாதர். சாமிக்கு பக்கத்தில் 2 பேர் இருப்பாங்க, வியாக்கிரபாதர், இன்னொருத்தர் பதஞ்சலி, 2 பேர் இருப்பாங்க. இந்த வியாக்கிரபாதர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அவர் கொஞ்ச நாள் அவர் இருந்து அங்கு தவம் செய்து கொண்டு அந்த மலர் கைங்கறி புஷ்ப கைங்கறி எல்லாம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்தினார். அப்பொழுது அவருக்கு உரிய வயதாயிற்று. அவருக்கு திருமணம் நடந்தது. அது யாருன்னா வசிஷ்டருடைய தங்கையை அவர் திருமணம் செய்து கொண்டார். வசிஷ்டருக்கு மனைவி அருந்ததி, அது உங்களுக்கு தெரியும். அந்த அவர்களுக்கு அந்த புலிக்கால் முனிவருக்கு ஒரு குழந்தை பிறந்தான். அவனுக்கு உபமன்யுன்னு பேர். அந்த உபமன்யும் சின்ன வயசாக பிறந்த உடனே தாய் வீட்டில் தானே குழந்தை பிறக்கும். அப்போ வசிஷ்டர் வீட்டில் தான் குழந்தை பிறந்திருந்தது. அங்கேயே வளர்ந்து கொண்டு இருந்தது. அங்கே வளரும் பொழுது வசிஷ்டர் நம்ம மாடெல்லாம் கட்டி கண்ணுட்டியெல்லாம் கட்டி போட்டிருக்க மாதிரி காமதேனும் கட்டி போட்டிருக்காரு. காமதேனும் தேவ உலகத்தில் இருக்கிற காமதேனும் வசிஷ்டர்கிட்ட இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், அந்த பாலை கறந்து வசிஷ்டர் காமதேனுலேருந்து பாலை கறந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு இருந்தார், உபமன்யுவுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அது நல்ல குழந்தை, நிறையா பாலை குடிச்சிட்டு நல்ல புஷ்டியாக இருந்தது. உரிய காலம் வந்தது. புலிக்கால் முனிவர் என்ன பண்ணார், வியாக்கிரபாதர் தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு குழந்தைய அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தால் இங்கு அவர் ஒரு பொழுதனைக்கும் அவர் சிவத்தியானம் ஜபம் தான் பண்ணியிருந்தார். அதனால் வருமானத்துக்கு வழி இல்லை, அங்கே பால் கிடைக்கல, மாடு இல்லை, பால் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணார், சரி அப்படின்னு சொல்லி தில்லையம்பதியில் இருக்கிற சிவருமாட்டை கொண்டு தூக்கி போட்டார் பொத்துன்னு. இந்த வேறு எனக்கு ஒன்றும் வேறு வழி கிடையாது, இந்த குழந்தைக்கு பால் இல்லை, அது கத்துன்னு கத்துது, நீ தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். சாமி ஒரு 100 மாட்டை கொடுத்துருக்கலாம், 100 மாட்டு கட்டி கொடுக்கறதுக்கு கொட்டாயும் அவரே சுரிச்சி பண்ணி கொடுத்துருக்கலாம், அதுக்கெல்லாம் ஆர்டர் உண்டு. இந்த குழந்தை கத்துது, இவன் கேட்குறான், உடனே கொடுக்கணும், பார்க்கடையில் தூக்கிட்டு பக்கத்தில் வச்சுட்டார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். ஒரு வரி. இதில் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. பாலுக்கு பாலகன், அதாவது சிவபெருமான் கருணாமூர்த்தி, கருணைமா கடலைன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட அந்த பிரான். பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான், மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன். இப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் அடுத்ததாக ஒரு நிகழ்வு சொல்லுகிறார். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன். மால்னா திருமால். திருமாலை காப்பாற்றும் கடவுளாக சிவபெருமானே நியமித்திருக்கிறார். அது மாணிக்கவாசகர் ஒரு பாடல் சொல்கிறார். பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய. பங்கஜம், பங்கஜம்னா தாமரை, பங்கஜம் 1000 பூவினில். சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு 1000 பூ வச்சுருக்காரு அவர் அர்ச்சனை பண்ணுறதுக்கு, சகசரநாம அர்ச்சனை பண்ணுறார். அப்படி பண்ணும் பொழுது சிவபெருமானுடைய பக்தியை சோதிப்பதற்காக 1 பூ எடுத்துக்கிட்டார். 999 நாமத்திலேயே பூ முடிஞ்சு போச்சு, 100 பூவை காணும். அப்புறம் ஒரு நாமம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வேணுமே அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமால் என்ன பண்ணாராம், ஒரு கண்ணை பிடிங்க போட்டார். கண் ஒரு மலர், தாமரை போன்ற அந்த கண்ணை எடுத்து சிவபெருமானுடைய திருவடியிலே அர்ச்சனையாக போட்டார். உடனே சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து, அவனுடைய பக்திக்கு மகிழ்ந்து தன்னிடம் இருந்த சக்கராயுதத்தை அவரிடம் வழங்கினார். அதை சொல்கிறார் இந்த 2வது வரியில். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன், பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய, தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே.
சங்கரன் எம்பிரான் சக்கரமார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோணோக்கம் ஆடாமல். இந்த செய்தியை நம்முடைய சேந்தனார் பெருமான் நமக்கு அருளி செய்கிறார்கள். மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர். மன்னியன்னா நிலை பெற்ற. தில்லை என்பது சாதாரணமானதல்ல, அது நிலை பெற்றது. தில்லையம்பதி இந்த பிரபஞ்சத்துக்கே நடுநாயகமாக விளங்கக்கூடியது, நிலை பெற்றது, எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பதி. அப்படிப்பட்ட அதனால தான் உலகமெல்லாம் நம்முடைய நடராஜ பெருமானை கொண்டாடுகிறது. இந்த உலகம் எப்படி தோன்றியது, பிக் பேங் தியரியை எவ்வாறு அது தோன்றி இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்பதை கண்டுபிடிப்பதற்காக செர்ன் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய வாயிலிலே நடராஜ பெருமானை வைத்திருக்கிறார். நடராஜ பெருமானுடைய பெருமை நமக்கு தெரிஞ்சதை விட உலகத்தில் உள்ள அறிவியலாளர்களுக்கெல்லாம் தெரிகிறது. மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர். ஆலித்தல், ஆலித்தல்னா ஒலிக்கின்ற. அந்தணர்களெல்லாம் வேதத்தை ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற, எப்பொழுதும் வேதத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். வேதத்தினுடைய சிறப்பு என்னன்னா அதனுடைய ஒலி. ஒலி சிறந்த வேதியர் வேதம் என்று அப்பர் பெருமான் சொல்வார். ஒலி சிறந்த, ஒலியிலே சிறந்த வேதியர் வேதம். அந்த ஒலி சிற்றம்பலமே, அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து அதையே தான் வசிக்கின்ற இடமாக சிவபெருமான் வைத்திருக்கிறான். அது பூமியினுடைய மையப்பகுதி. அவனுடைய தூக்கிய திருவடி, அருளை வழங்குகின்ற அந்த திருவடி தான் இந்த பூமிக்கு மையப்பகுதி. அங்கிருந்து இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் அவன் அருளை வழங்கி வருகின்றான். அப்படி அந்த நட்டம் பயில வல்லானுக்கே அந்த இடத்துல அவன் ஆனந்த தாண்டவம் ஆடினான். நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வியாக்கரபாத முனிவர் அவர் என்ன பண்ணார், அந்த அந்த குழந்தையெல்லாம் வளர்த்து கொண்டு வருகிறார். வரும்பொழுதே அவர் தியானம் பண்ணி கொண்டே இருப்பார். அப்படி தியானத்தில் அவருக்கு ஒரு காட்சி தோன்றியது. காட்சி தோன்றியும் பொழுது தாருகாவன லீலை அவருடைய காட்சிக்கு இறைவன் கொண்டு வந்து கொடுத்தான். தாருகாவனம் என்று முற்காலத்தில் ஒரு வனம் இருந்தது. அந்த காலத்தில் வனங்களுக்கு மத்தியில் தான் மக்கள் வசிப்பார்கள். தாருகா மரம், அந்த மரங்கள்லாம் நிறைந்திருந்தது. அங்கே ரிஷிகள் இருந்தார்கள், ரிஷி பத்தினிகள் இருந்தார்கள். அவர்களுக்குரிய அந்த வீதி இருந்தது. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் அவர்கள் வேதமே சிறந்தது, கடவுள் தேவையில்லை, வேதம்தான் சிறந்தது, வேதத்தினுடைய வழியாக நாம் எல்லாவற்றையும் பெறலாம், கடவுள் தேவையில்லை என்று அவர்கள் கருதினார்கள். ரிஷி பத்தினிகள்லாம் நம்ம தான் கற்பில் சிறந்தவர்கள், அதனால் நமக்கு மிஞ்சின கற்பில் சிறந்தவங்க யாரும் உலகத்திலே கிடையாது என்ற ஒரு தன்முனைப்பு அவர்களிடம் இருந்தது. இந்த ரெண்டு எண்ணங்களையும் விளக்க வேண்டும், இந்த ரெண்டு எண்ணமும் தேவையில்லை, யான் எனது என்ற அந்த செருக்கு கூடாது என்று சாமி நினைச்சார். இதை ரெண்டையும் போக்குவதற்காக அவர் ஒரு லீலை செய்தார். அந்த லீலையை செய்யும் பொழுது தான் ஒரு இளைஞனாகவும் மகாவிஷ்ணுவை ஒரு இளம் வயது பெண்ணாகவும் மாற்றிக்கொண்டு அந்த ரிஷிகள் இருக்கின்ற இடத்துக்கு வந்தாங்க. அப்படி வரும்பொழுது அந்த ரிஷிகள் பெண் வேடமிட்ட அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து மயங்கினார்கள். அதே போல ரிஷி பத்தினிகள் இளைஞனாக வந்த சிவபெருமானை பார்த்து மயங்கினார். இந்த ரெண்டு பேரும் அப்படியே அவர்கள் பின்னாலேயே நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஷி பத்தினிகளெல்லாம் சிவபெருமான் பின்னாடி வராங்க அவரை நோக்கி. ரிஷிகளெல்லாம் மகாவிஷ்ணு பெண்ணாக வரக்கூடியவர்களை நோக்கி. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்றது மாதிரி இருந்தது. அப்படி சேர்ந்த உடனே ரிஷிகளுக்கு ஞானம் வந்தது. இந்த சிவபெருமான் நம்ம அவமானப்படுத்தி விட்டார், இவரை கொல்லணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணினார்கள். ஆகவே அவர்களுக்கு தெரிஞ்சது யாகத்தினால எல்லாம் சாதிக்கலான்னு அவர்கள் அபிச்சார ஹோமம் செய்தார்கள். அபிச்சார ஹோமம்னா அந்த ஹோமம் இப்போ நம்ம சாதாரணமாக ஹோமம் போடும் பொழுது நல்ல மனமுள்ள பொருள்களை எல்லாம் போடுவோம் இல்லையா, அவங்க நல்ல கசக்கின்ற மரங்களை எல்லாம் கொண்டு வந்து அதில் போட்டு அதில் வேப்பெண்ணெயை ஊற்றி அபிச்சார ஹோமம் என்று செய்தார்கள். அதிலிருந்து பல பொருள்கள் அதிலிருந்து வந்ததான். அதிலிருந்து தான் முயலகன் வந்தான், சிவபெருமனை நோக்கி அனுப்புனாங்க. அவர் காலு கீழே வச்சு மிதிச்சார். அக்கினி கொப்பரை வந்தது, அதை அனுப்பிச்சாங்க. ஒரு ராட்சச மான் வந்தது, அதை அனுப்பினார்கள், திருக்கரத்திலே ஏந்தினார். இப்படி ஒவ்வொரு பொருள்களையும் அனுப்ப
யானை வந்தது உரித்து போர்த்து கொண்டார், புலி வந்தது இடுப்பிலே அணிந்து கொண்டார், எல்லாவற்றையும் தனக்கு ஆபரணமாக செய்து கொண்டார். ஆகவே சிவபெருமானுடைய அளவற்ற ஆற்றலை அவர்கள் அறிந்து கொண்டு தன்னுடைய அகமழிந்து சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தார்கள். அவர் இவர்கள் செய்த அந்த அபிசார ஹோமத்தினாலே தன்னுடைய கோபாவேசத்தை சிவபெருமான் வெளிப்படுத்தி உக்கிரமான ஒரு நடனம் ஆடினார். ஆடின உடனே அங்கே இருக்கின்றவர்களெல்லாம் பயந்து போய் நடுநடுங்கி தான் சரணாகதி அடைந்தார்கள். உடனே எல்லாரும் வேண்டினார்கள், நீங்கள் ஒரு ஆனந்த நடனம் ஆட வேண்டும், இந்த உக்ர நடனத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை என்று. உடனே அங்கே ஒரு ஆனந்த நடனம் ஆடினார். அந்த ஆனந்த நடனம் நம்முடைய வியாக்கரபாத முனிவருடைய ஞான காட்சியிலே வந்தது. உடனே அவர் நினச்சார், அந்த காலத்தில் தாருகாவனலியிலே சுவாமி நீங்கள் செஞ்சீங்க, அப்போ உங்களுடைய ஆனந்த நடனம் நடந்துச்சு, இப்போ நான் அதை பார்க்கணுமே என்று அவர் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட உடனே சுவாமி அசரீரியாக சொன்னார், ஒரு தை மாதம் பூச நட்சத்திரத்தை அன்று உனக்கு ஆனந்த நடனம் இந்த தலத்திலேயே ஆடிக்காட்டும். சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுது. ஆகவே அதையே இடமாக கொண்டு அதே மாதிரி பதஞ்சலி முனிவரும், பதஞ்சலி என்பது ஆதிசேஷன், ஆதிசேஷனில் திருமால் படுத்திருந்தார் பார்க்கடல்ல. அப்போ படுத்திருக்கும் பொழுது ஆதிசேஷன் என்ன பண்ணார், திருமாலை பார்த்து கொண்டே அப்படியே குனிஞ்சு தான் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் திருமால் கண்ணில் தண்ணி வந்துச்சு. சாமி, நீங்கள் எல்லாரையும் காப்பாற்றுற கடவுள், எல்லாருக்கும் நீங்கள் தான் காப்பாற்றினா தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க, காப்பாற்றுற கடவுளே கண்ணீர் விட்டால் மற்றவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு மேலே இருந்த ஆதிசேஷன் கேட்டுச்சான். ஒன்றும் இல்லை, நான் வருத்தத்தில் அழலை, தாருகாவனத்தில் ஆனந்த நடனம் ஆடினார் சிவபெருமான், அந்த காட்சியை நினச்சேன், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாராம் திருமால். உடனே நான் பார்க்கணுமே அப்படின்ட்டார் அவர். உடனே பார்த்தா, நீ பார்க்கணுன்னு ஆசை வச்சுட்டு என் பக்கத்தில் இருக்காது, நீ கிளம்பு கீழே அப்படின்னு சொன்னாராம். சரி, இவ்வளோ பெரியப்பா 1000 தலையோட ஆதிசேஷன் கீழே இறங்கி வந்தால் எல்லோரும் பயந்து ஓடி போயிடுவாங்கல்ல, அதனால் இவர் கீழே இறங்கி வருகிறார். அனுசூயனுடைய கரத்திலே அவர் அனுஷ்டானம் பண்ணி கொள்ளும் பொழுது ஒரு கரத்தில் விழுந்து அவர் திடீர்னு பயந்து போய் ஒரு சின்ன நாகமாக விழுந்தார். விழுந்த உடனே பூமிக்கு இறங்குறார். இறங்கணும்னு அவங்க கீழே போட்டாங்க. அவங்க கீழே விழுந்தோன்னா அவருக்கு அந்த அனுசூயனுடைய காலிலே விழுந்தது. அதனால் அதுக்கு பதத்திலே அஞ்சலி செய்தனால் பதஞ்சலி என்று பேர். அவரும் இங்கே வருகிறார். அப்போது இந்த வியாக்கரவாதருக்கு சாமி சொல்கிறார், அவனும் தவம் செய்து கொண்டிருக்கிறான், 2 பேருக்கும் சேர்த்து அந்த நடனத்தை காட்டுகிறேன் என்று ஒரு தைப்பூச தினத்தன்று சுவாமி தன்னுடைய ஆனந்த நடனத்தை ஆடி காட்டினார். அப்படி நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுது. இப்படிப்பட்ட சிறந்த சிற்றம்பலம். அதனால தான் நம்முடைய சைவர்களெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சைவர்களுக்கு கோயில்னாலே அது சிற்றம்பலம் தான். அதை மறக்கவே கூடாது என்பது நம்முடைய பெரியவருடைய விருப்பம். அது மேலும் சிறப்புடையது. பணக்கை மும்மதம் வேழம் பணக்கை மும்மதம் வேழம் ஊரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொள்பவன் அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்துணை பொழுதும் மறந்து உய்வனோ. அதில் இன்னொரு பாடல் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாடல் அது. இப்படிப்பட்ட சிவபெருமானை மறந்து நான் வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறார். எல்லா பாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு அடியை கொண்டு வர்றார் அவர். முழுவதும் வானுலகத்துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை இழுத ஏன் மறந்து எங்கனம் உய்வனோ. அந்த சிற்றம்பல மேல் கூரை இருக்கே, அதில் பொன்னாலாகிய ஓடுகள் இருக்கு. அந்த ஓட்டெல்லாம் 5 எழுத்து எழுதியிருக்குதான். அதை சொல்கிறார் திருஞான சம்பந்தர், இது திருநாவுக்கரசர். தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை. எழுதி என்ன எழுதியிருக்கு அது இங்கே சொல்லலை, அது திருவைந்தெழுத்து எழுதியிருக்கு. சுவாமி திருவெழுந்தெழுத்தையே கூரையாக கொண்டு வாழ்கிறான். திருவைந்தெழுத்தாகிய மாளிகையில் அவன் வசிக்கிறான்.
நம்மளும் அந்த திருவைந்தெழுத்தை ஓதினால் அவன் இது உள்ளே வசிப்பான் அப்படிங்கிறது அதனுடைய குறிப்பு. இந்த பொன்னம்பலம் என்பது நம்முடைய மானுட வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. பொன்னம்பலத்திலே இருக்கின்ற அந்த மேல்கூரையிலே 64 கைச்சாத்துகள் இருக்கின்றன. இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அலகு. அந்த கூரைக்கும் உள்ள அதை தாங்குவதற்காக அலகு போட்டிருக்காங்க, கைச்சாத்துன்னு பேர். அது 64 இருக்கிறது. அது எதை குறிக்கிறதுனா 64 கலைகளை குறிக்கிறது. அதாவது பதி பசு பாசம் 3 எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. சைவ சித்தாந்தமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த பிரபஞ்சமே சைவ சித்தாந்தம் அடங்கி இருக்கிறன்னா அது பிரபஞ்சமே இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இறைவன் அதுக்குள்ளே அந்த சிற்றம்பலத்துக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதிலே அந்த பொன்முகட்டிலே 21,000 பொன் ஓடுகள், அந்த எழுதி மேய்ந்தன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பொன் ஓடுகள் எத்தனை இருக்குன்னா 21,600. அது எதை குறிக்கிறது என்றால் ஒரு நாளைக்கு மனிதன் விடுகின்ற மூச்சு 21,600. அதை குறிப்பதாக அந்த ஓடுகள் அமைந்துள்ளன. அப்போ ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம என்ன சொல்லணும், திருவைந்தெழுத்து போயிட்டு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அந்த பொன் ஓடுகளில் பொருத்தப்பட்டிருக்கின்ற ஆணிகள் 72,000 ஆணிகள். அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 70,000 நாடி நரம்புகளை குறிப்பிடுகிறது. அதில் சுற்றி வெள்ளி தகடு போர்த்திருப்பாங்க. நீங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளி தகடால் போர்த்திருக்கோம். அதில் 96 பலகணிகள் இருக்கிற, பலகணின்னா ஜன்னல்கள், 96 அது 96 தத்துவங்களை குறிக்கிறது. தத்துவங்கள் 36, தாத்துவிகங்கள் 60. தத்துவங்கள் நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அப்புறம் இது சுத்த தத்துவம். அசுத்த தத்துவம் அசுத்தமாயி, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் 7. அதுக்கு அடுத்து பிரகிருதி மாயையில் அந்தக்கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, மகாபூதங்கள் 5, 24 தத்துவம். ஆக 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களிலிருந்து தோன்றி வருகின்ற தத்துவங்கள் தாத்துவிகங்கள்னு பேர். தத்துவங்களிலிருந்து தோன்றியவைகள் தாத்துவிகங்கள், அது 60. ஆக 96 தத்துவங்களை இந்த வெள்ளி தகடுகளில் உள்ள சிறு சிறு ஜன்னல்கள் குறிக்கின்றன. இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரதிநிதியாக, இந்த உடம்புக்கும் பிரதிநிதியாக நம்முடைய சிற்றம்பலம் அமைந்திருக்கிறது. அதனால தான் சிற்றம்பலத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். சிற்றம்பலத்தினுடைய வாயில், அந்த சிற்றம்பலத்துக்குரிய வாயில் படிகள் எத்தனைன்னா 5. முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த 5 படிகள் திருவைந்தெழுத்தை குறிப்பிடுகின்றன. அங்கே பிரணவபீடம் ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த பிரணவபீடத்தில் தான் சிதம்பர ரகசியம் சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கு. பார்த்துருப்பேன், நம்ம போய் பார்த்தப்பேன். அப்போ பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா சிதம்பர ரகசியம். சதாசிவ பீடம், அதில் தான் நடராஜரும் சிவகாமி அம்பிகையும் இருக்கிறார்கள். நடுவே ஒரு அந்த பீடம் அமைந்த அதில் 10 தூண்கள் இருக்கின்றன. இவை 4 வேதங்களையும், இந்த 10 தூண்களும் 4 வேதத்தையும் 6 அங்கம், வேத அங்கங்கள் அது 6, அதை குறிப்பிடுகின்றன. அப்புறம் மரத்தூண்கள் 28 மரத்தூண்கள் அந்த சிற்றம்பலத்தில் இருக்குது. அந்த மரத்தூண்கள் 28ம் 28 ஆகமங்களை குறிக்கின்றன. கல் தூண்கள் 18, அது 18 புராணங்களை குறிக்கின்றது. அப்புறம் அதுக்கு மேலே உள்ள கலசம் 9 கலசம் இருக்கிறது. இந்த உடம்பு நவத்வாரத்தினால் ஆனது, அதை குறிப்பது 9 கலசம். இப்படி அந்த சிற்றம்பல மேடை அவ்வளவு சிறப்புடையது. அதனால தான் சேந்தனார் பெருமான் இதை சொல்லுகிறார். மன்னிய தில்லைதன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அப்படிப்பட்ட சிவபெருமானை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டென்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறி இவர் இதை வாழ்த்துகிறார். இந்த தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை வாழ்த்துவதுதான் நாம் பெற்ற செல்வம். செல்வ நேடு மாடம் சென்று சேன் ஓங்கி செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம்
செல்வமே. சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. திருச்சிற்றம்பலம். நமக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தில் சேந்தனார் அருளிய ஒரு சில பாடல்களில் இருந்த சைவ சித்தாந்த நுட்ப பொருள்களை சிந்திக்க செய்த நம் தமர் ஊரன் ஆராய்ச்சி மையத்தினுடைய சிங்கப்பூர் ஆராய்ச்சி மையத்தினுடைய பொறுப்பாளர் சிவலாவண்யா அருள் அவர்களுக்கு நமது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்வோம். சிவ 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 சிவ.